இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வைஜெயந்தியோட மகனுக்கு சண்முகம் வந்துட்டு சவால் விட்டுருப்பாங்க இல்லையா, கொஞ்ச நாள் என் கடையில் வந்து வேலை பார்க்கணுன்னு. காலையில் வந்துட்டு லேட்டாக வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு நம்ம சண்முகம் சொல்கிறாங்க, வந்ததே லேட்டு, இதில் குட் மார்னிங் வேறையா, 5 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், இல்லை சார் நான் அடுத்துலேருந்து சரியாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல பரணி சொல்கிறாங்க, சரி விடுறா அப்படின்னு சொன்னதும் அவங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தங்க வந்துட்டு ஒரு பொருள் கேட்டு வராங்க, அதை அளந்து பார்த்து கொடு அப்படின்னு சொல்ல அவனும் அழுக்கிறான். திக்கி திணறி அளந்து அவங்க கையில் கொடுக்கும்போது அப்படியே கீழே போட்டுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு சின்ன பொருள், இதை கூட உனக்கு அளந்து போட தெரியல, இதில் என்கிட்ட நீ சவாலுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இதை பார்த்துட்டு இருந்து கனி வேறு சும்மா இருக்காமல் ஃபெயிலு இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே அந்த இடத்துக்கு பாக்கியா ஆட்டோவில் வர்றாங்க. இங்கே பாரு, என் அண்ணன் மக வீரா என்னோட மகன் சிவபாலனுக்கு தான் இதில் உரிமை கொண்டாட யாரை விட மாட்டேன், முதல்ல கடையை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தியோட மகனை கையை பிடிச்சி எடுத்து வெளியில் தள்ளுறாங்க. அவங்க மகனுக்கு கோவமாயிடுது, விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அத்தை நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. போடா போ, ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்க, பரிச்சை வைக்கிற அது வைக்கிற இது வைக்கிறேன்னு என் பையன் இவங்கெல்லாம் விட எந்த விதத்தில்டா குறைஞ்சு போயிட்டான், உங்களுக்கு எதுனாலும் முன்னாடி வந்து நிற்கிறது அவன் தானடா, ஏன்டா அவனை பற்றி நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அவங்க சண்டை போடுறாங்க. இது வேற சும்மா இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்காங்க. அடுத்து வந்துட்டு வைஜெயந்தியோட மகனத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கோவமாக போகிறாங்க. டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல வைஜெயந்தி சவுந்தரபாண்டி எல்லாருமே தான் இருக்காங்க. எம்மா இதுக்கு மேலே அந்த டார்ச்சில் என்னால் பொறுத்துக்க முடியலம்மா, நான்லாம் இனிமேல் அங்கே வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா இது உங்கள் அம்மாவோட மான பிரச்சனைடா, இங்கே பாரு உங்கள் அம்மா உசுரோட இருக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, நீ அவன்கிட்ட போய் வேலை பார்த்து அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும், ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்ல, சரிம்மா உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். அடுத்து வீட்டில் வந்து கனி சொல்கிறாங்க, சிவபால மாமா ரொம்ப நல்லவங்கனே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்திட்ட சொல்ல, அந்த சவுந்தரபாண்டி இருக்கிற வீட்டுக்கு என் தங்கச்சி ஒரு நாள் அமுச்சு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் முறைக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா